மட்டுமல்ல, நம் மண்ணுக்காக, நம் நாட்டிற்கான பெருமையை உலகமெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 பருவத்தினர் வாழ்க்கை முழுவதும் பல்வேறு சாதனைகள் புரிய டீம்ஸ் நெஞ்சம் நிறைவோடு வாழ்த்துகிறது. எந்த காரணமும் இல்லாம இந்த 13 குழந்தைகளை மேடையேற்றல. இந்த சாதனையாளர்கள் இன்னும் சில நாட்களில் சாதனையாளர்களாக மாறவிருக்கிற எங்கள் டீம்ஸ் திரைப்படத்தின் கலைஞர்களை அறிமுகம் செய்வாங்க. அவங்க பத்தின அதுக்கு முன்னாடி நம்ம டீம்ஸ்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்களுக்கு மியூசிக் யூனியன் பிரசிடென்ட் சபேஷ் முரளி அவர்கள் சின்ன கிஃப்ட் கொடுக்க இருக்காங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார். நாங்க ஸ்டேஜ்க்கு யார் வந்தாலும் ஹானர் பண்ண தவற மாட்டோம். சோ ப்ளீஸ். இசை ஜாம்பவான்கள் சபேஷ் முரளி என்கிற இரு மேதைகளும் வந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அதற்கு முன்பாக சபேஷ் அவர்களை என்போடு அழைக்கிறோம். அழகா இருக்கிற இல்லையா? உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காட்டு ராஜாவுக்கு எங்கள் சிற்றுருவ பரிசு. டீன்ஸ் திரைப்படத்தில் சிக்கிக்கொண்ட குழந்தை இன்னும் மீண்டு வராத காரணத்தாக இருந்தாலும் இசை வெளியீட்டு விழா வரை அதே மூடோடு இருக்கிற தம்பிக்கு எங்கள் சிற்றுருவத்தை அன்போடு வழங்க கடமைப்பட்டிருக்கிறது. அம்மா பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கு எங்கள் அன்பு நினைவூட்டல். யாரும் தெரியல. நான் யாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சேன் பரிசு. இங்க வந்ததுக்கு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுலயே தெரியும் பார்த்திபன் எல்லாமே வித்தியாசமா செய்வார் அப்படின்னு. இந்த படத்துக்கு எவ்வளோ நியூ டேலண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கார் பார்த்திபன். அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த டீசரும் இந்த பாட்டும் இந்த ட்ரெய்லரையும் பார்க்கும் போதே கூடிய சீக்கிரம் இந்த படத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு படமும் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது இவர் என்னதான் புதுசா யோசிப்பார் அப்படின்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வைப்பார் அவரு. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று சிங்கிள் ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாரு, அப்புறம் ஒன்று சிங்கிள் ஷாட் நான் லீனியர் ஃபில்ம்னு அவர் ஒன்று எடுக்கிறாரு. ஸோ வித்தியாசமா அடுத்தது என்னதான் அவரால் செய்ய முடியும்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி 13 டேலண்ட்ஸை எடுத்துட்டு வந்து அவர் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இதுல என்ன வித்தியாசமா பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஐ திங்க் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக போறோம். ரொம்ப ஆச்சரியமா எல்லாருமே இந்த படத்தை பார்க்க போறோம். என்னோட வாழ்த்துக்கள். இவ்வளோ நியூ டேலண்ட்ஸை வந்து நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் அந்த பாட்டு கேட்டோம்ல, ஸ்ரேயா கோஷால் எல்லாருக்குமே பிடிச்ச ஆர்டிஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பாட்டை. அது கேட்கும் போது சீக்கிரமா எனக்கு இந்த படத்துல வந்து இந்த எந்த இடத்துல இந்த பாட்டு வரப்போறது, எந்த சிச்சுவேஷன் இது வரப்போறதுன்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அண்ட் பார்த்திபன், உங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எங்க ஃபேமிலிலேருந்து வந்த ஆளுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் வாட் யூ ஹேவ் அச்சீவ் டுடே. அண்ட்
விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துரைக்கு நன்றிமா. தேங்க்யூ சோ மச் மேம். அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னேனே, ஞாபகப்படுத்தவே இல்லை. அதுக்கு தான் காத்திருக்கேன் அவங்களோட நீங்க சொல்லுவீங்கன்னு. சோ என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிரட்டுமா? இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை நீங்க தியேட்டர்ல பார்த்து முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடந்தது, செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நீங்க கெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு மழை காத்திருக்கு. எவ்வளவுன்னு சொல்லட்டுமா? 1 கோடி பேர். ஏப்ரல் 19 வரைக்கும் என்ன வேணா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தினால நாங்கள் இதை சொல்லுகிறோம் என்று நீங்க நம்ப வேண்டாம். அதனால படத்தை விறுவிறுப்பா பார்ப்பீங்க. செகண்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கு என்பதை இப்படி ஒரு வித்தியாசமான பிரச்சாரத்தின் மூலியமாக உங்களிடம் தெரியப்படுத்தல் நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். எப்படி இருந்தது ட்ரெய்லர்? சொன்ன மாதிரியே சொன்னதுக்கு நன்றி. அடுத்ததாக அடுத்தபடியா இங்க வந்து நம்மளுக்கு ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காத்திருக்கு. சோ we are the teens அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஜானகி அவர்கள் நம்மோடு மேடையில் இணைய இருக்கிறார். இந்த படத்தில் இந்த பாடலை பாடுவதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்து இந்த டீன்ஸ் மேடையை வந்து அடைந்திருக்கிற ஜானகி அவர்களுக்கு உங்கள் அத்துணை பேரின் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை கைதட்டுகளாக கொடுப்பீர்கள் நம்புறேன், நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் 13, 14, 15 வயசுங்கிறதா இன்ன வரைக்கும் என்னால நம்ப முடியாத ஒண்ணா இருக்கு. So we are the teens பாடல பாடுறதுக்காக ஆஸ்திரேலியால இருந்து ஜானகி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? நான் வந்து ஆஸ்திரேலியால ஃபியூச்சர்ல அவங்க ஒரு கான்சர்ட் நடத்துவாங்கன்ற அளவுக்கு இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவு ஸ்டைலா ஆடி இருந்தாங்க. Thank you so much. நன்றி நன்றி. உங்கள் அத்துணை பேரின் அசத்தலான இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த அரங்கம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகள். Satellite போடுங்க மேல. Satellite on. All lights. Photograph. பிலி 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 நாம் இனி நேரத்துல நம்ம பேசுற மாதிரி தான் இருக்கு பாட்டும். இசை வெளியீட்டு விழா என்று போய் சொல்லிவிட்டு ஒரு மியூசிக் கான்சர்ட்டை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் இசையமைப்பாளர் இமான் சார் அவர்களுக்கு நன்றி. அரங்கம் அதிருகிற ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த டீன்ஸ் கதாநாயகர்கள் மற்றும் கதாநாயகிகளுக்கு நன்றி. இந்த சிறப்பான சம்பவத்தில் மிகச் சிறப்பாக சம்பவம் செய்த ஜோவிகா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு அதை வழங்க டீன்ஸ் படத்தின் தயாரிப்பாளர்கள் டாக்டர் பிஞ்சி ஸ்ரீனிவாசன் மற்றும் ரஞ்சித் தண்டபாணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தரமான படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து திரைக்கு வழங்குகிற சக்தி சம்பவம் செய்த ஜோவிகா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு அதை வழங்குகிறார் பிபிலி பிபிலி பாடலை பாடிய கீர்த்தனா அவர்கள். இப்போது இந்த மேடை இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக மாறுகிறது. சிறப்பு விருந்தினர்களை வித்தியாசமா தமிழ் நல்லா பேசுறீங்க, ஆல் தி பெஸ்ட். பாருங்க, அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ். வாசல்ல கொடுத்த கமர்கட்ல இருந்து கமலா தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுதான் பார்த்திபன் சார். அவரு ஆர்டினரியா ஏதோ ஒன்று பண்ணிட்டா
அதுதான் இனிமே வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. என் டேபிள்ல ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதுல 9 ஐட்டம் பார்த்திபன் சார் ஆபீஸ்ல இருந்து வர்றது தான். ஐட்டம்லாம் டேபிள் வச்சு நான் சொல்றேன் பொருட்கள். போல்டா மைக்ல சொல்லுங்க. அது போல்டா மைக். சரி, ஓகே. ஏதாவது ஒண்ணு நம்ம புதுசா ஏதாவது நம்ம அசிஸ்டன்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா கூட ஒரு பெரிய அறிவுஜீவி புதுசா அப்படின்லாம் இப்ப சொல்றாரு. ஒரு பெரிய பார்த்திபன் புதுசா திங்க் பண்றாரு. அந்த மாதிரி திட்டது கூட உங்க பேரு தான் வருது. அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 13 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு 13 சாதனையாளர்கள், அதுவும் டீனேஜ்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது ரொம்ப சந்தோஷமா பெருமையாவும் இருக்கு. அவர் காலத்துல நம்மளும் டைரக்டரா இருக்கிறது அப்படின்றதெல்லாம். ஏன்னா யூஸ்வலா ஒரு 4 பேர் யாராவது கூப்பிடனாலும் கூட ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு வருவாங்க. வந்தாலும் சீக்கிரம் போகணும்னு சொல்லுவாங்க இந்த என்ன மாதிரி. அதனால இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த 13 சாதனையாளர்களை பிடிச்சது பெரிய விஷயம். அது இந்த உண்மையாக நம்ம மதன் கார்கி அவர் சொன்ன மாதிரி இந்த 13 குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறது அதை விட பெருசா இருக்கு. பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு ஏதாவது வேற போடணும்னு உடனே திங்க் பண்ற ஆளுங்க. சரி, வாழ்த்துக்கிற தவிர வேற என்ன சொல்றது. இமான் சார் இன்னையோடைய விழா நாயகன், அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம். அப்புறம் ரெகுலரா எங்களுக்குள்ள டச் இருக்கு. வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் வந்தாலும் பிரைஸ் லார்ட் அப்படின்னு எண்டில் போடுவாரு. அது ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான். இவரு பிரைஸ் லார்ட்னு போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்ல, அயராத உழைப்பாளி. ரொம்ப சின்ன வயசுல மியூசிக் டைரக்டரா வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவருடைய உழைப்பு தான். நிறைய பேசணும்னு நினைச்சேன் சார். உங்களை நேர பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடு சார். வாழ்த்துக்கள் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாருன்னு அவர் திங்க் பண்றாரோ இல்லையோ நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்ட் ஆயிடுது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒண்ணு அடுத்த இது இல்ல இது வேற ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு நம்மளை வச்சிடறாரு. அவரு நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம். அதெல்லாம் நாங்கள பாக்குறதுக்கு இருக்கணும். இந்த படங்கள் இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றியுடன் வணக்கம். தேங்க்யூ.